40 வயசு தொடங்கினோடனே நரமுடி எட்டி பார்த்துருங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நரமுடி நரைக்க ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு அப்படியே பரம்பரையாகவே அவங்க அப்பாவுக்கு தாத்தாக்கு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நரைக்கும் போது நமக்கும் அதே மாதிரி 40 வயசில் நரைக்கும். சில பேருக்கு 50 வயசுக்கு மேலே தான் நரைக்க தொடங்கும். நிறைய சைடு எஃபெக்ட் வருங்க. அதனால நம்ம இயற்கையான இந்த மாதிரி ஹேர் டை வீட்டில் எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இளநரை உடனடியாக ரிசல்ட் கிடைக்கும். நான் இப்போ குளிச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி நரைச்ச முடி எனக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பிளாக் கலராக எனக்கு கிடச்சிச்சு ஆச்சுங்க. 15 டேஸ்க்கு ஒருக்கா நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு நல்ல பிளாக் கலராக ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். நரைச்ச முடியையும் உடனே கருப்பாக்குற இந்த இயற்கையான ஹேர் டை எப்படி தயாரிக்கலான்றதை பார்த்திடலாம். வெல்கம் டு டெஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன். இந்த இயற்கையான நேச்சுரலாக செஞ்சிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல அரை கைப்பிடி வெங்காயத்தோட தோல் தாங்க சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்தோலில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குங்க. கருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க, பெரிய ஸ்பூனு. இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம், போலிக் அமிலம், இரும்பு, தாமிரம் எல்லாமே இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிஜன்கள் இருக்குது. ஸோ இப்போ இதோட 1 ஸ்பூன் அதாவது நெல்லிக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 10 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட தலையில் உள்ள முடியை குரோத்தாக வளர செய்யும் இந்த நெல்லிக்காய் பொடி. இப்போ நச்சுன்னு நம்ம 4 பொருள் போட்டோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. 2வது ஸ்டெப் இதை ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபுல்லாக ஃப்ரை பண்ண போகிறோம். இதை வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு ஸ்மெல் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதில் சேர்த்துருக்க நெல்லிக்காய் பொடி நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும், அதில் சேர்த்துருக்க கிராம்பு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலையில பூச்சி வெட்டு, பொடுகு இது எல்லாமே கிராம்போட காரத்தன்மையில ஃபுல்லாவே கிளியரா குணமாயிருங்க. அதனால டேண்ட்ரஃப் இருக்கவங்களும் இதை நீங்க பயன்படுத்தலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இதுல 2ஆவதா சேர்க்கக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸ் நம்ம ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம இழந்த செல்களை புதுப்பிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சத்துள்ள இந்த பாதாம் பருப்பை தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். அப்படியே நீங்கள் ஒரு 8 பாதாம் பருப்பு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா கருப்பாக ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் தாங்க நம்ம இயற்கையான டை தயாரிக்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பு பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அளவுகள்லேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ 2 ஸ்டெப்பு நமக்கு ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. அடுத்த 3வது ஸ்டெப் என்னன்றதை பார்த்துலாம். இது நல்லா கரிஞ்சு வரட்டும். நம்ம கரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா கருப்பு கலரில் வரும் பாருங்கள். அந்த டைமில் லேசாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹேர் டை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உடனடியாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் முடி வளர்ச்சியும் நல்ல க்ரோத் கிடைக்கும். நான் இதை மிக்சி ஜாரில் ஃபுல்லாக நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு பாருங்க நைஸா நல்லா பிளாக் கலரா கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். இப்போ 3வது ஸ்டெப் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண போறோம். இந்த 3வது ஸ்டெப்புக்கு தான் நான் மருதாணி பவுடர், ஹென்னா பவுடர் ஒரு பாக்கெட் சேர்த்துக்கிறேன். அதாவது 10 ரூபாய் பாக்கெட். நீங்க பிராண்டட் ஹென்னா இருந்தாலும் சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம மருதாணி பவுடரோட மிக்ஸி ஜார்ல அரைச்சு வச்ச இந்த கருப்பு பவுடரையும் இதோட சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு லைட்டா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. இப்பவே பாத்தீங்கன்னா டை கலர்ல நல்லா வந்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நமக்கு 3 ஸ்டெப்பு ஃபினிஷ்ட் ஆகிடுச்சுங்க. 3 ஸ்டெப்பு ஃபினிஷ்ட் ஆனோன்னே இதில் பார்த்தீங்கன்னா 3ஆவதாக நம்ம போடக்கூடிய பொருள் ப்ரூ காஃபி பொடி ஒரு 5 ரூபாய் பாக்கெட் மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்துட்டு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு காட்டன் கிளாத்து போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ் இதை விட்டுருங்க. 24 மணி நேரம் இது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிளாக் கலரில் செம்ம சூப்பராக வருங்க. இதுவே உங்களுக்கு போதுமானது. இதில் நான் 4th ஸ்டெப்பு ஃபைனல் ஸ்டெப்பாக அவுரி பொடி சேர்க்குறேன். இது எல்லா நீல அவுரின்னு சொல்லுவாங்க. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூன்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்படியே லைட்டாக தண்ணி கலந்து நல்லா க்ரீமியாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. ரொம்ப க்ரீமியாக பாருங்கள், நல்ல பிளாக் கலராக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உடனடியாக நான் வாஷ் பண்ணி இதோட ரிசல்ட்டையும் உங்கள் கண் முன்னாடி காமிக்கிறேன். இப்போ நான் என்னோட ஹேர் ஓரங்கள்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிடுங்க. ஃபுல்லாக உங்களுக்கு எங்கெங்கே நரைச்ச முடி இருக்கோ அது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இயற்கையான ஹேர் டை நீங்கள் பயன்படுத்துறதுனால கொஞ்சம் கூட சைடு எஃபெக்ட் கிடையாது. இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 45 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு நார்மலான தண்ணியில் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். ஷாம்பெல்லாம் ரொம்ப போட வேணாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வாஷ் பண்ணும்போது நார்மலாக தண்ணியில் வாஷ் பண்ணுங்க. கையில் ஒட்டி காமிக்கிறேன், நல்ல பிளாக்காக இருக்குது. இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட எனக்கு அந்த நரைச்ச முடியே தெரியல. உடனடியாக நான் அந்த ஈரத்தோடே தான் உங்களுக்கு காமிக்கிறேன். செம சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சூப்பரான இயற்கையான கருப்பான முடியாக ஆக்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பேஜுக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.